الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أم لم يعرفوا رسولهم فهم له منكرون صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபவு தாபீன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், முஃமின்களாக வாழ்ந்த, வாழுகின்ற, வாழப்போகின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்த, இவ்வுலகை விட்டும் மறைந்த ஒரு முக்கியமான மாதத்தில் நாம் அனைவரும் இருக்கிறோம். பொதுவாக ரபியூனில் அவ்வல் மாதம் வந்துவிட்டாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றிய பல விடயங்களை நாம் பேசுகிறோம், கேட்கிறோம். கட்டாயம் அடிக்கடி பேச வேண்டிய, கேட்க வேண்டிய ஒரு விடயம்தான் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றிய, அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய கண்ணியம் பற்றிய விடயங்கள். ஏனென்றால் ஒரு மனிதன் எப்ப ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை முறையாக விளங்கிக் கொள்வானோ, அப்ப தானாகவே அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவனாக மாறிடுவான். கண்ணியம் கல்புல இல்ல அப்படின்னு இருந்தா அவருடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்றத வெட்கமாக நினைப்பார், நாகரீகம் இல்லாத செயலாக நினைப்பார். எனவே கண்ணியமானவர்களே, எங்கட உள்ளத்துல வர வேண்டிய மிக பிரதானமான அம்சம், ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட கண்ணியமான ஒரு படைப்பு இந்த உலகத்தில் இல்ல. இத விளங்குறதுக்கு ஒரு அழகான லேசான ஒரு முறை, அல்லாஹ் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட எவ்வளவு கண்ணியமாக நடந்திருக்கிறான் என்றதை நாங்க விளங்கிக் கொள்றது. ஏனென்றா எங்களுக்கு தெரியும், இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மனிதர்கள் என்ன சொன்னார்கள், முஸ்லிம்கள் என்ன சொன்னார்கள், காபிர்கள் என்ன சொன்னார்கள், முனாஃபிக்குகள் என்ன சொன்னார்கள், யஹூதிகள் என்ன சொன்னார்கள், எவ்வளவு கண்ணியமான வார்த்தைகள், அவருடைய சிறப்பான சில விடயங்கள், இதை விளங்குகிறோம். அதே நேரம் மனிதர்கள் அல்லாத ஜின்கள் என்ன சொல்லிச்சு,
மிருகங்கள் என்ன சொல்லிச்சு, பறவைகள் என்ன சொல்லிச்சு, மரங்கள் கட்டைகள் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை பேசிச்சு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, படைப்பினங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி கண்ணியமா பேசுறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஏனென்றா இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைப்பினங்களுக்கும் அவர் ஒரு நபி, அவர் ஒரு ரசூல். எங்கட நபி என்ற வகையில் அவர் கண்ணியப்படுத்தப்படணும், அவரை நாங்க கண்ணியமா பேசணும். ஆனா அல்லாஹ்க்கு அவர் ஒரு அடிமை, அல்லாஹ்வுக்கு அவர் ஒரு நபி அல்ல. அல்லாஹ்ட பார்வையில் அவர் ஒரு அடிமை. குர்ஆன்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இருக்கிற உறவை பற்றி சொல்லும் பொழுது அபுத் என்று சொல்லி இருக்கிறார். அவர் என்ன அடிமை? ஒரு எஜமான், ஒரு எஜமானாக இந்த அடிமையோட அல்லாஹ் எவ்வளவு கண்ணியமாக கதைத்திருக்கிறான், எவ்வளவு கண்ணியமாக பேசி இருக்கிறான் என்று குர்ஆனை பிரட்டினா ஆச்சரியம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 25 நபிமார்களை 25 நபிமார்களுடைய பெயர் சொல்லி இருக்கிறான். அந்த நபிமார்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறான். யா சாலிஹ், யா மூசா, யா நூஹ், யா இப்ராஹிம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவங்கட பேரை 4 இடத்துல அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். கட்டாயமாக சொல்ல வேண்டிய 4 இடங்கள். ஆனா அது கூப்பிடுற இடம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூப்பிட வேண்டி வந்த நேரம் யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹன் நபி, யா அய்யுஹர் ரசூல். கண்ணியமான வார்த்தைகளை சொல்லிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அல்லாஹ் கூப்பிடுறான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆன்ல ஒரு சூரா இருக்குது, சூரா அபஸ். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில தலைவர்களோட, கண்ணியமானவர்களோட கதைச்சு கொண்டிருக்கிறாங்க, தாவத்து கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு கண் தெரியாத ஒரு சஹாபி வாரார். அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிச்சாங்க, பெரியவங்களோட கதைச்சு கொண்டிருக்கிறேன், கண்ணியமானவர்கள், தலைவர்கள், இந்த நேரத்தில் இவர் வாரது அவளோ பொருத்தமில்லையே என்று சொல்லி அவரை காணாதது போல மறுபக்கமாக திரும்பி தொடர்ந்து தாவத்து கொடுத்தாங்க. அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டிக்கிறான். குர்ஆனுடைய ஆயத் இறங்குது, அபஸ வ தவல்லா அன் ஜாஅஹுல் அஅமா. குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ற உலமாக்கள் சொல்றாங்க, குர்ஆன் இறங்குது அல்லாஹ்விடத்தில் இருந்து, இறங்குது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரடியா இறங்கி இருக்கலாம். சரியா இருந்தா அல்லாஹ் எப்படி சொல்லி இருக்கணும், அபஸ்த வதவல்லைத அன் ஜாஅகல் அஅமா. உங்களிடத்திலே ஒரு குருடர் வந்த பொழுது முகத்தை கடுகடுத்து திருப்பிக் கொண்டீர். இப்படிதான் அல்லாஹ் சொல்லி இருக்கணும். அல்லாஹு தஆலா நேரடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பிழையை சுட்டி காட்டாமல் யாரோ ஒருவருடைய பிழையை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயத்தை இறக்குவது போல அபஸ வ தவல்லா அன் ஜாஅஹுல் அஅமா. ஒருவர்
அவரிடத்திலே குருடர் வந்த பொழுது அவர் முகத்தை திருப்பிக் கொண்டார், கடுகடுத்தார் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆயத்திறக்கிறார். சுப்ஹானல்லாஹ். நேரடியா இப்படி நீங்க செஞ்சீங்கன்னு சொல்லி இருந்தா டென்ஷன் ஆகுவாங்க, பயப்படுவாங்க. பிழை செஞ்சிட்டேன், அல்லாஹ் நேரடியாக என்ன கண்டிக்கிறான் என்ற பயம். அதனால் அல்லாஹு தஆலா போங்க மாத்தி இன்னும் ஒருவருடைய பிழையை சொல்லுவது போல அல்லாஹ் ஆயத்திறக்கினார். அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்ல. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த அளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் அல்லாஹ் கவனம் எடுத்திருக்கிறார். தபூக்குடைய யுத்தம், சில முனாஃபிக்குகள் இருந்தாங்க. அந்த முனாஃபிக்குகள் வந்து சில போலி காரணங்களை சொன்னார்கள். வீட்டுல யாரும் இல்ல, மனைவி தனி இருக்கிறாங்க, வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு அனுமதி தாங்க. கேட்கிறவங்களுக்கு எல்லாம் அனுமதி கொடுத்தாங்க. ஆனா அல்லாஹு தஆலா கண்டிக்கிறான், நீங்க இப்படி அனுமதி கொடுத்திருக்கப்படாது, அவங்கள்ட்ட கேட்டிக்கணும். குர்ஆனுடைய ஆயத் இறங்குது. அல்லாஹு தஆலா, கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் எப்படி கேட்டிக்கணும்? லிமா அதின்த லஹும், லிமா அதின்த லஹும், ஏன் நீங்க அவங்களுக்கு அனுமதி கொடுத்தீங்க? கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, செஞ்ச பிழைய சொல்றதுக்கு முன்னால நீங்க ஏன் இந்த பிழைய செஞ்சீங்கன்னு ரப்பு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிறதுக்கு முன்னால அல்லாஹ் சொன்ன விடயம் அஃபல்லாஹு அன்க. குற்றத்தை சொல்லுவதற்கு முன்னால் மன்னிப்ப சொல்லிட்டான். அல்லாஹ் உங்களை மன்னிச்சிட்டான், ஏன் அனுமதி கொடுத்தீங்க? குற்றத்தை சொல்லுவதற்கு முன்னால் மன்னிப்பை சொல்லி இருக்கிறான் அல்லாஹ். உலமாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல இவ்வளவு கவனம் செலுத்தினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய பார்வையில இவ்வளவு கண்ணியமானவங்க. நாங்க அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி பேசுற நேரம் எவ்வளவு நிதானமா பேசணும். அவங்களோட பேரை சொல்லிக்கிட்டு எவ்வளவு நிதானமா சொல்லணும். கிராமப்புறத்து அரபிகள் வந்து நேரடியா பேர் சொல்லி பேசினாங்க. முஹம்மதே, அல்லாஹ் சொன்னான், லா தஜஅலு துஆ அர்-ரசூலி பைனக்கும் கதுஆஇ பஅதிக்கும் பஅதா. நீங்க உங்களுக்கு இடையில பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி இந்த நபிய பேர் சொல்லி கூப்பிட வானம். அவர் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஒரு மனிதர் அல்ல. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆன்ல நபிமார்களுடைய துஆவை அல்லாஹ் சொல்லிக்கிறான். நிறைய நபிமார்கள் அல்லாஹ் இடத்துல சில விஷயங்களை கேட்டு அடைஞ்சாங்க. அதே விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் வாக்குறுதியாக சொல்லி இருக்கிறான். ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, கால ரப்பி ஷ்ரஹ் லீ சத்ரி, என்ற உள்ளத்தை விரிவுபடுத்திய அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், உங்களோட உள்ளத்தை நாங்க விரிவுபடுத்திட்டோம். ஒரு நபி, ஒரு ரசூல் அல்லாஹ்விடத்தில் கேட்ட விடயம், கேட்டு அடைஞ்சு கொண்ட விடயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ்வா சொல்றார். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய நிறைய துஆ குர்ஆன்ல இருக்குது. பாவ மன்னிப்பு கேட்டாங்க. வல்லதி அத்மஉ ஐ யக்ஃபிர லீ ஹதீஅதி யௌமத்தீன், யா அல்லாஹ் எனக்கு பாவ மன்னிப்பு வேணும், யா அல்லாஹ் நீ என்ன மன்னிக்கணும்.
குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுத்த வாக்குறுதிதான் லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர். நீங்க செஞ்சதை அல்ல, செய்ய போறதையும் அல்லாஹ் மன்னிக்கிட்டான். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல கேட்ட ஒரு துஆ, யா அல்லாஹ் எனக்கு கண்ணியத்தை தந்திரு, வஜஅல்லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன், பின்னால வாரவங்க என்ன கண்ணியமா பேசணும். அல்லாஹ் கபூல் செஞ்சான். இதனால தான் எல்லா சாராராலையும் கபூல் செய்யப்பட்ட ஒரு மனிதர் அவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், வரஃபஅனா லக திக்ரக், உங்களோட பெயரை நாங்க எப்பயுமே உசத்தி வச்சிக்கிறோம். உங்களை யாராலையும் கீழே போட ஏலா, உங்களை யாராலையும் கேவலப்படுத்த ஏலா. ஏனென்றா உங்களை நாங்க கண்ணியப்படுத்திட்டோம். உங்களை இழிவுபடுத்த நினைக்கிறவங்க தோத்து போவாங்க. ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க ஹிதாயத்துக்காக. இன்னி தாஹிபுன் இலா ரப்பி சயஹ்தீன், என் ரப்பு எனக்கு நேர்வழி காட்டணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், வவஜதக ضالன் ஃபஹதா, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்வழி அற்றவராக இருந்தார். அல்லாஹ் அவருக்கு நேர்வழி காட்டிட்டான். அவர் ஒரு நாளும் வழி தவற மாட்டார். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் என்ன கேவலப்படுத்திராதே, வலா துக்ஸினி யௌம யுபஅஸூன், நாளை கியாமத்தில என்ன கேவலப்படுத்திராதே ரப்பே. அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குறான், யௌம லா யுக்ஸில்லாஹுன் நபிய்ய வல்லதீன ஆமனூ மஅஹ், நாளை கியாமத்துடைய நாளையில இந்த நபிய மட்டுமல்ல, இவரோட இவருடைய உம்மத்தில யாரெல்லாம் ஈமானோட வாழ்ந்தாங்களோ அவங்களையும் அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்ட பார்வையில இந்த நபி யார்? அல்லாஹ்ட அடிமை. ஒரு எஜமான்ட பார்வையில இந்த நபி இவ்வளவு கண்ணியமானவராக இருந்திருந்தால் எங்கட பார்வையில எவ்வளவு கண்ணியமா இருக்கணும். ஏண்டா எங்களுக்கு நபி அவர். ஒரு எஜமான் தன்னுடைய அடிமையோட இவ்வளோ கண்ணியமா பேசுறதா இருந்தா எங்கட நபியா இருக்கிற அவரோட நாங்க எவ்வளவு கண்ணியமா பேசணும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சீனா மலைக்கு போறாங்க. எதுக்கு போறாங்க? அல்லாஹ்வை சந்திக்க போறாங்க. தன்னோட ஈமான் கொண்டவர்களையும் கூட்டிக் கொண்டு போறாங்க. போற நேரம் ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் வேகமா போனாங்க. அல்லாஹ் கேட்டான், மா அஜலக அன் கௌமிக யா மூசா, மூசா என்ன அவசரம்? கூட்டத்தை விட்டுட்டு ஓடி வாரீங்க, உங்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் வாராங்க, அவங்க எல்லாம் பின்னுக்கு ஆகிட்டாங்க, நீங்க இவ்வளவு முன்னுக்கு வாரீங்க, ஏன் இவ்வளவு வேகமா வாரீங்க? ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அஜில்து இலைக ரப்பி லிதர்தா, நான் வேகமா வாரதுக்கு காரணம் என்ன தெரியுமா ரப்பே? உன்ட பொருத்தம் வேணும், நீ பொருந்தி கொள்ளணும், ஏண்ட செயலை பார்த்து நீ பொருந்தி கொள்ளணும். எல்லா நபிமார்களுடைய சிந்தனையும் இதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிந்தனையும் அதுதான்.
ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல அல்லாஹ் எதிர்பார்த்தான் நாங்க இந்த நபியோட நடக்கிறத அவர் பொருந்திக் கொள்ளணும். வலசௌஃப யுதீக ரப்புக ஃபதர்தா. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், நாங்க உங்களோட ரப்பு உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பான், நீங்க கேட்கிறதை எல்லாம் தருவான். எதுவரைக்கும் தருவான் என்றா அல்லாஹ் தாரத நீங்க பொருந்திக் கொள்ற வரையில தருவான். உலமாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் எதிர்பார்த்தான் நாங்க அவரோட நடக்கிறத அவர் பொருந்திக் கொள்வார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்ட பார்வையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவு ஒரு கண்ணியமான மனிதர். அவர் மனிதர் தான், மலக்கல்ல, மலக்கல்ல. ஆனா ஏனைய மனிதர்களை போல உள்ள ஒரு மனிதர் அல்ல, வித்தியாசமான மனிதர். அல்லாஹ்வால பொறுக்கி எடுக்கப்பட்ட ஒரு மனிதர். அல்லாஹ்வே குர்ஆன்ல அவரோட இவ்வளவு கண்ணியமாக பேசுறான், அவரை பத்தி இவ்வளவு கண்ணியமாக சொல்றான் என்றா நானும் நீங்களும் அவங்கள பத்தி எவ்வளவு கண்ணியமா பேசணும். பொதுவாக குர்ஆன்ல நபிமார்களை பின்பற்றினா வழி தவற மாட்டோம். இது மார்க்கத்தில் எங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம். அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்திலேயும் இதை சொல்லுகிறான், ஏனைய நபிமார்கள்ட விஷயத்திலேயும் இதை சொல்லுகிறான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து விஷயத்தில் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு அல்லாஹ்ட ரசூல்ட விஷயத்துல நீங்க பின்பற்றலாம், உஸ்வா ஹசனா இருக்குது. இல்லா கௌல இப்ராஹிம. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கட வாப்பாக்கு இப்படி ஒரு துஆ செஞ்சாங்க, அந்த விஷயத்துல அவரை பின்பற்றிற வானம். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்த பார்த்து சொல்றான், வலா தக், அவர்களை பத்தி சொல்றான், வலா தகுன் கசாஹிபில் ஹூத். நீங்க அந்த யூனுஸ போல ஆக வானம். இந்த விஷயத்துல கூட்டத்துக்கு பதுவா செஞ்சிட்டு போன மாதிரி. நபிமார்கள் பின்பற்றப்பட வேண்டியவர்கள், ஆனா அவங்கட வாழ்க்கையில ஒரு சில செயல்பாடுகள் விதிவிலக்கு செய்யப்பட்டிருக்குது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல எந்த விதிவிலக்கும் இல்ல. அல்லாஹ் பொதுவாக சொல்லிட்டான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உங்களுக்கு பொதுவா முன்மாதிரி, அழகான முன்மாதிரி. அவங்கட முழு வாழ்க்கையையும் எடுக்கலாம், எதையும் ஓரமாக்குறதுக்கு ஒன்றுமில்ல. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால நாங்க எங்கட கல்புல கொண்டு வரணும், இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு கண்ணியமானவங்க. இத விளங்காததுதான் இன்றைக்கு எங்களுக்கு வந்த மிகப்பெரிய இழப்பு. அவங்கட கண்ணியம் எங்கட கல்புக்கு வரல. அதனால முதலாவது விஷயம், அவர் மேல ஸலவாத்து வருகிறதில்ல வாயில. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட பேரை சொன்னா எங்களுக்கு எங்கட நாவுக்கு ஸலவாத்து வருகிறதில்ல. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏண்ட பேரை கேட்டு யார்ட வாயில ஸலவாத்து வரலையோ அவர்தான் இந்த உம்மத்தினுடைய ஆக பெரிய கஞ்சன். இன்னைக்கு நாங்க அல்லாஹ்வே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொல்லி குர்ஆன்ல பேசல, பேரை சொல்லி கூப்பிடல. ஆனா இன்னைக்கு நாங்க சர்வசாதாரணமா நபி அவங்க, நபி அவங்க சொல்லிட்டு போறோம். ஒரு ஸலவாத்து சொன்னா என்ன என்ன குறைஞ்சிரும்? எவ்வளவு கண்ணியமா சொல்லப்பட வேண்டிய பெயர் அது. அந்த பேரை சொன்னாலும் ஸலவாத்து சொல்லுவோம், கேட்டாலும் சொல்லுவோம்,
எழுதினாலும் சொல்லுவோம். எழுதுற நேரம் பெரும்பாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க பூர்த்தியா எழுத மாட்டோம். அதை ஷார்ட்டா எழுதிட்டு போயிடுவோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்குரிய ஸலவாத் பூர்த்தியாக சொல்லப்படணும், பூர்த்தியாக எழுதப்படணும். ஸலவாத் எங்கட நாவுல நிரம்பி இருக்கணும். எந்த கட்டத்திலையும் ஸலவாத் இல்லாம அவங்களோட பேரை நாங்க சொல்ல கூடாது. எங்கட வாய்க்கு வரப்படா. அல்லாஹ்வே இவ்வளவு கண்ணியமா அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பேசுற நேரம் நாங்க எப்படி கண்ணியம் இல்லாம பேசுறோம். லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பாதிக்கும் லிபாத். சர்வ சாதாரணமா அடுத்தவங்களோட பேசுற மாதிரி அவரோட பேச வானம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால முதலாவது அவங்களோட பேரை முறையாக சொல்ல பழகணும். அவங்களோட பேரோட ஸலவாத் சொல்லணும். நாங்க ஒரு மெசேஜ டைப் பண்றோமா, அந்த நேரத்தை மிச்சம் பிடிச்சு என்ன செய்ய போறோம்? ஒரு வாசகம் எழுதுறோமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்குரிய ஸலவாத்தை பூர்த்தியா டைப் பண்ணுவோம், பூர்த்தியா எழுதுவோம், பூர்த்தியா வாசிப்போம். இன்னைக்கு பழகி நபி ஸல் சொன்னார்கள். தாலீமா வாசிக்கிற நேரம் நபி ஸல் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் ஒரு ஸலவாத்தை பூர்த்தியா சொல்றதுக்கு தயார் இல்லை. ஆனா அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்காக செஞ்சது ஏராளம். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை நாங்க விளங்கணும். எதுக்காக? முதலாவது அவங்களோட விஷயத்துல நாங்க எப்படி பேசணும்ன்றத படிக்கணும். பேரை சொன்னா ஸலவாத் சொல்லணும், அவங்கள பத்தி கண்ணியமா பேசணும். இரண்டாவது அவங்களோட கண்ணியத்தை நாங்க விளங்கணும். ஏன்னா கண்ணியம் கல்புல இருந்தால் தான் அவங்களோட வாழ்க்கையை எங்கட வாழ்க்கையாக ஆக்குறதுல எங்களுக்கு ஒரு கண்ணியம் வரும். அத நாங்க கண்ணியமா நினைப்போம். சுன்னத்தினுடைய மகத்துவம் வரும். ஏ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி நாங்க விளங்கல்ல இன்றைக்கு. அதனால அவங்களோட சுன்னத்தை வாழ்க்கையில் எடுக்க தயார் இல்ல. அவங்க இப்படித்தான் செஞ்சாங்க, அவங்களோட உடம்பு இப்படித்தான் இருந்துச்சு, அவங்களோட உடுப்பு இப்படிதான், அவங்களோட தொழுகை இப்படித்தான், அவங்களோட வீடு இப்படித்தான், அவங்களோட வியாபாரம் இப்படித்தான் என்றதை நாங்க விளங்கி எங்கட வாழ்க்கையை அது போல மாத்தணும். குர்ஆன் அல்லாஹ் தஆலா முஷ்ரிக்குகளை பத்தி சொல்ற நேரம் அவங்களோட வாழ்க்கையில அவங்க தீனை எடுக்கிறாங்க இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றத கேக்குறாங்க இல்ல. காரணம் அம்லம் யாரிஃபு ரசூலஹும் ஃபஹும் லஹு முன்கிரூன். அவங்களோட ரசூல அவங்க விளங்கல்ல, அதனாலயா அவங்க ஏலா சொல்றாங்க. அவங்க ரசூல விளங்க வேண்டிய முறையில விளங்கல்ல. அதனால அந்த வாழ்க்கையை தண்ட வாழ்க்கையை ஆக்குறது அவங்களால ஏலாமல் இருக்குது. உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு கீழே நிறைய சொல்றாங்க. ஒரு மனிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கைய தன்னுடைய வாழ்க்கையாக ஆக்கி கொள்ளணும் என்றிருந்தால் தண்ட வாழ்க்கையாக ஆக்குறது எப்ப லேசாக ஆகும்டா, முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி நாங்க விளங்கணும். அவர் யார், அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர் யார், எவ்வளவு கண்ணியமானவர், இத விளங்கினாதான் வாழ்க்கையில் எடுக்கலாம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்ணியத்தை விளங்கணும். ஏன் கண்ணியத்தை விளங்கணும்? அவங்களோட வாழ்க்கையை எங்கட வாழ்க்கையாக ஆக்கி கொள்றதுக்கு. வெறுமனே கண்ணியத்தை மட்டும் பேசி 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 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து 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 வாழ்க்கை இல்லண்டா அர்த்தம் இல்லா போயிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்துறது, அவங்கள கண்ணியமா பேசுறது, அவங்கள புகழ்றது எதுக்கு? எங்கட கல்புல மகத்துவம் வரணும். அதனூடாக அவங்களோட வாழ்க்கை எங்கட வாழ்க்கையா மாறணும்.
எனவே ரபியுனில் அவ்வல் மாதம் நிறைய அவங்கள பத்தி கேட்கிறோம், அவங்களோட வாழ்க்கை வரலாறுகளை கேட்கிறோம். நாங்க இத ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி அவங்கள பத்தி படிக்க ஆரம்பிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி படிக்கணும். இன்னைக்கு எங்களுக்கும் அதை பத்தி ஒழுங்கா தெரியா, எங்கட புள்ளகளுக்கும் தெரியா. ஆனா வேற எல்லாம் படிச்சு கொடுத்துட்டோம். ஸ்கூல்ல இந்த புள்ள வாராரு, மீலாதுன் நபி ஃபங்க்ஷன் ஒன்று வச்சிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி 5 வசனம் சொல்லித்தாங்க வாப்பா. வாப்பா உம்மட்ட அனுப்புறாரு. உம்மக்கும் தெரியா, வாப்பக்கும் தெரியா, பள்ளி ஹஸரத்தை தான் கடைசா வருகிறது. ஒரு 5 வாசகம் எழுதித்தாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எங்கட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி 5 வாசகம் சொல்ல தெரியாத நிலையில தான் இன்னைக்கு நாங்க இருக்கிறோம். எங்கட புள்ளகள் இருக்கிறாங்க, எங்கட மனைவி மக்கள் இருக்கிறாங்கண்டா ஆக பெரிய நஷ்டத்தில் இருக்கிறோம். இந்த உலகத்தில் முதலாக படிக்க வேண்டிய மனிதர் அவர்தான். எல்லார பத்தியும் படிச்சிட்டோம். எந்த டீம்ல யாரு விளையாடுறாங்க, எந்த நாட்டுல யார் யார் என்னென்ன டீம்ல இருக்கிறாங்க, எப்ப விளையாட ஆரம்பிச்சாங்க, இதுவரைக்கும் விளையாடினாங்க, நடிகர்கள் எப்ப எந்தெந்த காலத்துல யாரு நடிச்சாங்க, எல்லாருக்கும் தெரியும். எங்களுக்கும் தெரியும், மனைவிமாருக்கும் தெரியும், புள்ளகளுக்கும் தெரியும். முதலாக படிக்க வேண்டிய மனிதர் இவர்தான். எனவே கண்ணியமானவர்களே, இந்த அழகான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட வாழ்க்கையை படிப்போம், அவங்கட கண்ணியத்தை கொண்டு வருவோம், அதனூடாக அவங்கட வாழ்க்கையை இந்த உலகத்தில் ஹயாத்தாக்குவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. குற்றங்குறைகளை மன்னித்தருள்வாயாக, ரஹ்மத் செய்தருள்வாயாக, இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயாக. கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணிக்கும் சந்தர்ப்பத்தை தந்தருள்வாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான அன்பை எங்கட கல்புல தந்தருள்வாயாக, கண்ணியத்தை போடுவாயாக, அவங்கட வாழ்க்கையை எங்கட வாழ்க்கையாக ஆக்குவாயாக, அவங்கட வாழ்க்கையை எங்கட வாழ்க்கையில எடுக்கிறதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தந்தருள்வாயாக. கண்ணியமான யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்கட பெற்றார்களுக்கு ரஹ்மத் செய்தருள்வாயாக, மக்ஃபிரத் செய்தருள்வாயாக, ஆபியத்தை நசீபாக்குவாயாக, ஆயுள்ள பரக்கத் செய்தருள்வாயாக, தேக ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. யாரெல்லாம் பெற்றார்கள் கபராளிகளா இருக்கிறாங்களோ அவங்களோட கபர சுவன பூங்காவாக ஆக்குவாயாக, நரக படுகொலியை விட்டு பாதுகாத்தருள்வாயாக, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.